திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார்? ஏர்போர்ட் தா மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா மாணவர்கள்? யாரு ஏத்துக்கணும்? அதெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு அந்த காலேஜுக்கு. எப்படி நீ அவரை கூப்பிடலாம்? எவரை எப்படி பேசுறீங்க? சமூக நீதி குறித்து பேசும் தமிழ்நாட்டில், சமூக நீதி குறித்து பேசும் தமிழ்நாட்டில் செருப்பு போட்டு செல்வதற்காகவும் இருசக்கர வாகனத்தில் சென்றதுக்காகவும் தலித்துகள் தாக்கப்படுகின்றார்கள். திமுகவுடைய அஜெண்டாவே தமிழ்நாட்டில் ஒன்று திமுக, இன்னொன்று வீடு. அதிமுகன்றது முடிக்கும். ஐயா நீங்க சொல்லுங்கய்யா, நான் இப்பதான் தடை போடலையே, நான் பெஞ்ச தட்டல, நான் உங்களை எழுத்து பேசல. நீங்க ஒத்து ஊர்ல இல்ல, அவர் சொல்ற இந்த புரட்டுக்கள் உருட்டுக்கள் இந்த கதைகள் இதெல்லாம் வந்து கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே தடா ரஹீம் அவர்கள். நாங்க அரசியல் தானே பண்ண வந்திருக்கோம், அவியல் பண்ண வரல. இல்ல அரசியல் தான் பண்றோம். மக்கள் தான் மகேசன். நீங்க மக்களை முட்டாள்னு நினைக்காதீங்க. அவங்க தான் நீதிபதிகள், புரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே மக்கள் தான். அதனால அந்த மக்களுடைய தீர்ப்புக்காகத்தான் நாங்க காத்திருக்கோம் 26ல, புரிஞ்சுக்கோங்க. சார் இங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு எண்ணெயினால தீவிரவாத குழுக்கள் நிறைய செயல்படுது. அதனால எண்ணெய்க்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில தியாகராயா கல்லூரியில வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி மாணவர்களையும் சொல்லி ஆளுநர் வந்து பேசியிருக்காரு. இதற்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன பதிலடி கொடுக்க போகுது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்களா மாணவர்கள்? இப்ப அதுக்கு என்ன செய்யணும் சொல்லலாமா? அது என்ன இடம்? ஒரு கல்லூரியில அனைத்து மதத்தினரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவதை எப்படி நீங்க வேடிக்கை? அந்த கவர்னருக்கு ஏற்கனவே புத்தி இல்லாம அவரு தள்ளாடிக்கிட்டு கிடக்காரு, தண்ணி போட்டது மாதிரி. அந்த கவர்னர் என்னத்துக்கு அந்த கல்லூரியில கூப்பிட்டு வச்சு கூட்டம் நடத்துவாங்க? முதல்வருக்கு வேந்தர் பதவி எல்லாம் கொடுத்திருக்காங்க கல்லூரிகள்ல. ஆமா, அவரு வேந்தரா இருந்ததுனாலதான் முன்னாடி அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, புரியுங்க. கவர்னர் வேந்தரா இருந்ததுனாலதான் இது போன்ற கல்லூரிகள்லாம் அவங்களை கூப்பிட்டு விழாக்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப வேந்தர் அவர் அல்ல, இப்ப முதலமைச்சர் தான் வேந்தர். அவரை கூப்பிட்டதே தப்பு. பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு. இந்த சம்பவம் அவர் தானே அங்க போய் பேசுறது, அந்த ஆள் தானே கவர்னர் பேசுறாரு. யாரு ஏத்துக்கணும்? அதெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு அந்த காலேஜுக்கு. எப்படி நீ அவரை கூப்பிடலாம்? எப்படி பேசியிருக்காரு? சமூக நீதி குறித்து பேசும் தமிழ்நாட்டில், சமூக நீதி குறித்து பேசும் தமிழ்நாட்டில் செருப்பு போட்டு செல்வதற்காகவும் இருசக்கர வாகனத்தில் சென்றதுக்காகவும் தலித்துகள் தாக்கப்படுகின்றார்கள். கள்ளக்குறிச்சியில் அதிகார வர்க்கத்துடன் தொடர்புடைய கள்ளச்சாராய மாஃபியாக்கள் பரிதாபமான தலித் மக்கள் உயிரிழந்தனர். வேங்கை வயலில் மனித கழிவை குடிநீர் கலந்து இழிவான செயல் செய்கின்றார்கள். இது எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கின்றது அப்படின்னு கவர்னர். ஒரு கவர்னர் அரசியல் பண்றதா? இந்த ஆளுக்கு என்ன வேலை? கவர்னருக்கு என்ன வேலை? கல்லூரியில போய் அதை சொன்னார் இது சொன்னார்ன்றது ஒரு பக்கம் சர்ச்சையா இருக்கட்டும், வேணாம் சொல்ல. இன்னைக்கு கவர்னர் இந்த ஆளெல்லாம் உங்களை வந்து காரி தூக்குற அளவுக்கு திமுக அரசு இருக்குன்னா என்ன அர்த்தம்? புரியல. அது நீங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்காகவும் நேர்மையாகவும் உண்மையாக ஆட்சி செய்யுதுன்னா, அதாவது ஒரு கொலை குற்றத்தை விட கொடிய குற்றம் எது? ஒரு குடிநீர், குடிக்கிற நீர்ல மலத்தை கலப்புவது என்பது எவ்வளவு இழிவான செயல். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கடைசியா புகார் கொடுத்தோடனே கைது பண்ணி உள்ள போறீங்க. இதெல்லாம் என்ன? அது ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கேள்விகள் பல வந்தோடனே கேட்டா இது வந்து காவல்துறை எடுத்த நடவடிக்கை தான் சரி. மீறி எடுத்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், சாதிய
பிரிவினருக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டுறீங்கன்னா அதனால தான் அவர் ஆளுநர் இப்படி பேசுறாரு. நீங்க மாநில அரசு கரெக்டா இருந்தா ஆளுநர் எதுவும் வாய் திறக்க மாட்டாப்புல. திறந்தாங்கன்னு சொன்னா ஐயோ நமக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னு பயம் இருக்கும். அப்ப மாநில அரசு நம்ம தடுமாறும் அவர் ஏறி அடிக்கிறார். கல்லூரியில போய் ஜெய் ஸ்ரீராமன் சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க உங்களுடைய ஆட்சி நடக்கும்போது நீங்க ஒழுக்கமான நேர்மையான ஒரு ஆட்சி நடத்தினா இந்த மாதிரி எல்லாம் பேச்சு வராது இல்லையா? இன்னைக்கு ஆளுநர் பேசினார் என்ற விஷயத்தை பொது வெளியில பேசுறதோட உங்க அமைச்சர் பேசின ஆபாச பேச்சுக்கள் பத்தி தானே பொது வெளியில பேசு பொருளா இருக்கு. அப்ப நீங்க அமைச்சர் அப்படி பேசாம இருந்தா ஆளுநர் பேசுறது இன்னைக்கு ஒரு விவாத பொருளா இருக்கு இல்லையா? கல்லூரியில போய் இப்படி பேசலாமா கூடுமா கூடாதுன்னு விவாத பொருளா இருக்குமா இல்லையா? பெரிய அளவுல செய்திகளா கூட பரப்பப்படல, சமூக வலைத்தளங்கள் தான் வந்து இதை எடுத்து பேசுது. திமுகவுடைய அஜெண்டாவே தமிழ்நாட்டுல ஒண்ணு திமுக இன்னொன்னு வீடு அதிமுகன்றது முடிக்கணும். பாஜக என்னன்னா திமுக இருக்கணும், அதிமுக இடத்துல நம்ம இருக்கணும், பாஜகவுடைய அஜெண்டா. அப்போ பாஜகவும் திமுகவும் சேர்ந்துதான் அதிமுகவை கபலீஸ்கரம் பண்ணணுன்றதுதான் எண்ணம். அந்த அடிப்படையில் தான் காய் நக்குது. இருந்தாலும் எடப்பாடி இதை மீறி என்ன பண்றாரு, ஏறி கோல் அடிச்சுட்டு. இப்போ எடப்பாடி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு கட்டண்டாப்பா பேசிட்டு வந்தவர் இப்போ வேற வழி இல்லை. ஏன்னா இப்போ கட்சியை குழப்பி, ஏன்னா இவங்க அதிகாரங்கள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, பாஜகவுடைய கட்டுப்பாடு. தேர்தல் ஆணையமே இருக்கு. மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க, பால் தாக்கரே தான் கட்சியினுடைய நிறுவனர். அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்த சின்னத்தையும் கட்சியும் பிடிங்கி ஏக்நாத் ஷிண்டே கிட்ட கொடுத்தாங்க. அப்போ பெரும்பான்மையான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உத்தவ் தாக்கரே கூட இருக்கான். நல்லா புரியுங்க, பெரும்பான்மையான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் உத்தவ் தாக்கரே கிட்ட இருக்காங்க. ஆனா ஷிண்டே கிட்ட சில எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருந்தாங்க, அதுவும் காசு வாங்கிட்டு போன எம்எல்ஏக்கள். அவங்கள வச்சு கட்சியின் சின்னத்தையும் ஒப்படைச்சாங்களா இல்லையா பாஜக? இது சட்டவிரோதமா ஒரு அத்துமீறலா இல்லையா? அதே அத்துமீறல் அதிமுக மீதும் நடத்தப்படுவதுதான். இப்ப என்ன பண்ணிட்டாரு, சரி இவனுக்கு ஏறி நம்மளை அடிக்க பாக்குறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வச்சானுங்க, அடுத்து டிடிவி வச்சானுங்க, அடுத்து சசிகலா வச்சானுங்க, எதுவும் வேலைக்காகல. திடீர்னு என்ன பண்றாரு, செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்தாங்க. இது எல்லாமே கள்ள விதமான திமுகவுக்கும் உறவு இந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா அதிமுக இல்ல பாஜக வந்துச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, சாலிட் வாக்கு சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வாங்கினாவே போதும். நம்ம தேவையில்லாம அது இந்த சலுகை இந்த சலுகை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்பம் ஒரு 7 தலைமுறைக்கு இப்போ வாங்கி வச்சிருக்கோம், இன்னொரு 10-15 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு போலாம் சொல்லிட்டு. என்னடா செத்தா நீங்க சம்பாதிச்சல கொள்ளை அடிச்சல 1 பைசா எடுத்துட்டு போக முடியும். நீங்க செத்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி அங்க அந்த மண்ணுக்கு போகும்போது ஒன்னும் பிரயோஜனம் இருக்குமா? உங்களுடைய பிள்ளை உங்களோட தலைவன்னு சொல்றாங்க. இப்ப அண்ணன் கூட தளபதின்ற செத்ததுக்கு அப்புறம் தளபதின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேர் பணம் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு தான் கேட்போம். பெத்த புள்ளியா இருந்தாலும் அப்பாவை எடுத்துட்டாங்களான்னு கேட்க மாட்டான், பணம் எடுத்துட்டாங்களான்னு கேட்பேன். இதுதான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு கொடூர சிந்தனையோட ஆட்சி நடத்துறீங்க? நீங்க குறைஞ்சபட்சம் இது நாள் வரையும் நீங்க எல்லாமே அடிச்சிட்டீங்க. இப்பயாச்சும் மக்களுக்காக நேர்மையா உண்மையா ஆட்சி செய்யுங்க. மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நபர்களை உங்களுக்கு எதிரானவனா இருந்தாலும் அது போன்ற நபர்களை அமைச்சர்களை ஆக்குங்க. மக்களுக்காக செயல்படக்கூடியவர்களை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை ஆக்குங்க. அதை விட்டுட்டு எவன் முடிஞ்ச அளவு கொள்ளாடிக்கிறான். தேர்தலா எதுக்கு ஒரு தொகுதிக்கு 25 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க? 50 கோடி சம்பாதிக்கலாம், 100 கோடி சம்பாதிக்கலாம். ஒரு எம்எல்ஏ 25 கோடி ரூபாய் செலவு பண்றோம். 5000 கோடி ரூபாய் ஒரு பொது தேர்தலில் திமுக செலவு பண்ணும். திரும்ப 5000 கோடி ரூபாய் ஏது உங்களுக்கு காசு? கேட்டா 1000 ரூபாய், கேட்டா 1000 ரூபாய் கொடுத்தோம் இல்ல பெண்களுக்கு. அதான் கதை சொல்றாருல, கதையா கதை நல்ல கதை சொல்றாரு. இந்த வியூவர்ஸுக்கு தெரியும் நான் சொல்றது கதையா. ஐயா நீங்க சொல்லுங்கய்யா, நான் இப்பதான் தடை போடலையே, நான் பெஞ்சா தட்டல, நான் உங்களை எதிர்த்து பேசல. நீங்க ஒத்துக்கொள்ள அவர் சொல்ற இந்த புரட்டுக்கள் உருட்டுக்கள் இந்த கதைகள் இதெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே தடா ரஹீம் அவர்கள். இதற்கு எல்லாம் மேற்பார்வை சவுக்கு சங்கர் அவர்கள். அது எல்லாமே அவங்க அதை அப்படித்தான். அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவரே பாவம் வீட்டுக்கு இழுத்து போட்டு மூட்டு போய் வீட்டுல உட்காந்துருக்காரு.
இவருக்கும் அவருக்கும் இவங்க உள்ள பண்ண உறவு மிரட்டல்னால, இவங்க பண்ண அசிங்கமான கேவலமான செயலால இவ்வளவுதானே உங்களுடைய அரசியல் அப்படின்னு தூக்கி போய் வீட்டுல உட்காந்துட்டாரு மூடிட்டு போய். இவர் எதை நான் பேசினா சவுக்கு சங்கரி இழுக்கிறாரு பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு வேற அரசியலே தெரியாது. திமுகவுக்கு துரோகம் அரசியல்ல நம்பர் 1. அதுல பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஆபாச அரசியல்ல பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பொய்யான விளம்பரங்கள்ல பிஹெச்டி முடி எல்லாத்தையுமே பிஹெச்டி. அவங்க அந்த பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, அதான் சொன்ன உங்ககிட்ட பேச்சு இல்லை நாய்க்கு கவிட்டு போயிட்டு இருக்கோம். பொய்ய கூட எப்படி தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீட்டை ஒழிச்சுடுவோம். நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அனைத்து கட்சி கூட்டம் போட்டுறாங்க. என்ன அர்த்தம்? என்ன யாரை ஏமாத்துறாங்க? மக்களை நாங்க ஏமாத்தலங்க. ஒன்றிய அரசு தான் எங்களை ஏமாத்துது. நான் இன்னைக்கு பண்ணிடுறேன் நாளைக்கு பண்ணிடுறேன்னு சொல்லியே காலத்தை அவன் எப்ப பொது வழியில சொல்லல, எங்கள்கிட்ட சொன்னானல்ல. ஆதாரத்தை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட எப்படி நாங்க காட்ட ஓரளவு அவர் சொன்ன வார்த்தையை நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன். பிரதமர் தான் சொன்னாரு நீங்க ஆட்சிக்கு வாங்க அதை கன்சிடர் பண்ணுவாரு. பாரு அவர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, அதாவது நீங்க ஆட்சிக்கு வாங்க அதுக்கப்புறம் அதை பத்தி கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னாரு. ஆமா, அதனாலதான் நாங்க சொன்னோம். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஒரு அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் போட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா, பாஜக கூட ஒரு டீலிங் இருக்கும். அவங்க ஒன்றிய அரசுங்க, நாங்க மாநில அரசுங்க. ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும். ஒன்றிய மாநிலம் இந்த மண்ணாங்கட்டி இதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லும்போது நீங்க ஆட்சிக்கு வாங்க நான் அதை டீல் பண்ணி தரேன் முடிச்சு தரேன்னு சொன்னாரு. அண்ணே இதுவே வந்து ஏங்க அவர் எத்தனை தடவை சொன்னாரு, நீங்க என்ன அண்ணன் ஒன்னன்னு இருக்கீங்க? சும்மா இருங்க சார். பசங்க கோல் பண்ணுவானுங்க. இந்த வீடியோ கட் பண்ணி வச்சுட்டு பிரதமர் சொன்னாரு நீங்க ஆட்சிக்கு வாங்க உடனே நீட்டை நீக்கிடுன்னு சொன்னாரா? கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, நீங்க ஆட்சி திமுக நீங்க ஆட்சிக்கு வாங்க. எங்கங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து நீட்டை பத்தி கன்சிடர் பண்றோம்னு சொன்னாங்க. ஏன் அமித்ஷாவே சொல்லல? தமிழ்நாட்டை சொன்னாரா இல்லையா? தேர்தல் நேரத்தில் 24 தேர்தலில் சொல்லல. வந்து திமுக கூட பாஜக கூட்டணியா, அதிமுக கூட பாஜக கூட்டணி? அதே சொல்ல நாங்க அதிமுக, நாங்க எதுக்குங்க பிஜேபி கூட கூட்டணி? எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு ஆட்சிக்கு வாங்க நான் அதை கன்சிடர் பண்றேன்னு சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னாலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசுறாங்க. இங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்துருச்சு. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பிரச்சனை வந்ததுனால அவங்க சரி நமக்கு எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தா நமக்கு அவங்க சப்போர்ட் வேணுங்கிற எண்ணத்துல அவங்க சொல்றாங்க நாங்க உனக்கு ஒட்டும் வேணாம் உறவு வேணாம் நாங்க வெட்டிட்டோம், அவ்வளவுதான். அது துணை முதல்வர் சொல்லிட்டு வேண்டியது. இப்படி ஒரு ரகசியம் இருந்தது. பிரதமர் எங்களுக்கு தனியா சொன்னார் நீ ஆட்சிக்கு வா நாங்க நீட்டை ஒழிச்சுன்னு சொன்னாரு. ஏமாத்திட்டாரு சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம். அவங்க சொன்னேன் நானு. சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லலாம். ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல, கேட்டு சொல்றேன். என்ன ஒன்றும் காப்பாற்ற முடியாது. தமிழக மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். ஆமா, ஒட்டுமொத்த இந்தியாவே இன்னைக்கு தாடி வச்சவங்கள்ட்ட தானே மாட்டிக்கிட்டு நிக்குது. தாடி வச்சவங்ககிட்ட தான் மாட்டிட்டு. அப்புறம் என்ன? தாடி வச்சவங்க இல்லைன்னு சொன்னா இன்னும் இவங்க அதிகமா பண்ணுவாங்க. ஏங்க மன்மோகன் சிங் இருக்கும்போது இந்த ஆட்சி எப்படி இருந்துச்சுங்க? தமிழ்நாடு இந்தியாலாம் எப்படி வளர்ந்துச்சு? இன்னைக்கு உலக அரங்குல இன்னைக்கு கொண்டு போய் 3வது பொருளாதார நாடு ஆக்குனதே மன்மோகன் சிங் தான். நீங்க ஏன் மன்மோகன் விஷயத்தை எடுக்கிறீங்க? மன்மோகன் பிரச்சனை இப்ப நம்ம பேசல. அப்புறம் தமிழக முதல்வரை பத்தி தமிழக முதல்வர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? என்ன அவரை பத்தி என்ன தப்பு இருக்கு? ஏதாவது தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. யாருக்காவது திங்கிற சோத்துல மண்ணெளி போட்டாருன்னு சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க. அவரை பொறுத்த மட்டும் அந்த கர்ணப்பிரபு கூட இப்ப இருந்தாருன்னா அவரை பார்த்து மிரண்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இங்க வரதுக்கு என்ன டைம் சொல்லியிருந்தேன்? 12 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னேன். ஆனா 1:15 1:30 தான் வந்தேன். இந்த 1:45 மணி நேரம் நான் புருஷவாக்கத்துலேருந்து இங்க வர்றதுக்கு முழுக்க எல்லாரும் லேசான மழை தான் பெஞ்சிது. அதிபயங்கரமான மழை கொடுக்கல. எல்லாரும் தண்ணி நிற்குது. டிராஃபிக் அப்படியே நின்றுச்சு. டிராஃபிக் வந்து ஒரு பிட்டா ஓடிச்சு. புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து மழை நீர் கால்வாய் திட்டம் போட்டு 5000 கோடி நீங்க அடிச்சுட்டு போனீங்களா? என்னாச்சு?
இதெல்லாம் நாக்குல பல்ல போட்டு பேசாதீங்க. நாக்குல பல்லு போட்டு 5000 கோடி காத்திருக்கா. பேசுறேன் இல்ல, உண்மை என்னன்றது உண்மை, சொல்லுங்க. ஆமா, நீங்க ஏமா இன்னைக்கு நான் இது சொல்றேன்ல, ஏமா நாங்க 4000 கோடி இன்னைக்கு நான் மழை காலையில ஆயிடுச்சு, நான் வந்து காரை எடுத்துட்டு வர்றதுக்கு இங்க அங்கேருந்து அண்ணா நகர் வர்றதுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம் ஆச்சு. காரணம் புஷ்வாக்கம் முழுக்க தண்ணி நிற்கும். நான் பொய் சொல்றேன், மழை நின்ன பிறகு சொல்றேன், நான் தண்ணி நின்றுக்குது. அதனால டிராஃபிக் அப்படியே ஸ்தம்பிச்சு. அப்போ மழைநீர் வடிகால் இதுக்காக வந்து 5000 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டீங்க. கொஞ்சம் மனசாட்சி ஆட்டையை போட்டோம் 4000 கோடியில் நாங்கள் செலவு பண்ணி மூச்சாத்தி போய் நாங்கள் ஒரு பக்கம் செலவு பண்ணுறோம், ஒரு பக்கம் தோண்டிக்கிட்டு போகிறோம், ஒரு பக்கம் செலவு பண்ணுறோம், ஒரு பக்கம் தோன்றுறான், ஒரு பக்கம் மூடுறோம், ஒரு பக்கம் தோன்றுறான். இதே கார்பரேஷனில் இதே வேலையாக இருக்குது. என்னையா பண்ண சொல்கிறீரு? சும்மா நீங்க மாநில ஒன்றிய அரசோட வந்து சுமூகமா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசுவீங்க. அப்புறம் என்ன திடீர்னு மாநில சுயாட்சி வேணும்னு தீர்மானம்? மாநில சுயாட்சி வேணும், அது அவங்களோட உறவுல இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல. மாநிலத்துக்குன்னு சுயாட்சி இருக்கணும். எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசுல போய் குமிஞ்சு கிடந்தாக்க மாநிலம் எப்படி ஆள்றது? 4.5 வருஷமா அந்த சுயாட்சி வேணும்னு தோணலையோ? யார் சொன்னா? எங்களுடைய இப்ப இல்லடா, கட்சி ஆரம்பிக்கும் போதே 75ல மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது எங்களுடைய பிறப்புரிமை. புரிஞ்சதா? அதுக்கப்புறம் 75க்கு அப்புறம் ஒரு 50 வருஷம் அதுல எத்தனை முறை திமுக ஆட்சிக்கு வந்தது, அப்பெல்லாம் வாய் திறக்கல. இப்ப திடீர்னு தேர்தல் வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு என்ன இந்த தீர்மானம்? ஏமா அப்ப போட்டான்னா இப்ப போட்டான்னா எப்ப போட்டாலும் தீர்மானம் தானே. மும்மொழியை வச்சு கேம் விளையாடுறீங்க, அப்புறம் வந்து நீட்டை வச்சு கேம் விளையாடுறீங்க, இப்போ வந்து கச்சத்தீவை கூட இழுத்துட்டீங்க மீட்டு தரோன்ட்டு. இப்படி எல்லாம் தேர்தல் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்றது மக்கள் வந்து ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க அரசியல் தானே பண்ண வந்திருக்கோம், அவியல் பண்ண வரல. இல்ல அரசியல் தான் பண்றோம். மக்களை முட்டாளாக்க கூடிய அரசியல் தான் நீங்க கையில எடுக்கிறீங்க. மக்கள் தான் மகேசன். நீங்க மக்களை முட்டாள்னு நினைக்காதீங்க. அவங்க அவங்க தான் நீதிபதிகள், புரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே மக்கள் தான். அதனால அந்த மக்களுடைய தீர்ப்புக்காகத்தான் நாங்க காத்திருக்கோம் 26ல, புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா திமுகவுக்கு என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். மக்கள் போடுவாங்க ஓட்டு, எங்களுக்கு போடுவாங்க, மற்றவங்களுக்கு வேட்டு வைப்பாங்க. பார்க்கத்தான் போறீங்க, பொறுத்து இருந்து பாருங்க. ஐயா, இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற தீர்மானத்தை இப்ப சட்டசபையில வந்து வச்சுட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? அது அடிக்கடி நிறைவேற்றோம். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று திமுக தாரகம் பண்ணல. ஆனால் என்ஐஏக்கு வந்து காவல் நிலையம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்தது திமுக. அப்போ மாநில சுயாட்சி அது பங்கம் விளைவிக்காங்க. மாநிலத்தில் ஒரு காவல்துறை இருக்கு, இன்னொரு மத்திய காவல்துறைக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அதிமுக வந்து ஜெயலலிதா பாஜக கூட கூட்டணி, அவங்க கூட அனுமதி கொடுக்கல. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நீ அனுமதி கொடுத்தீங்க, அது வந்து மாநில சுயாட்சிக்கு பங்கம் வராது. அவருக்கு என்ன தெரியுமா? நீங்க வேற என்ன தெரியும்? பாவம், ஒரு அப்ராணி மனுஷன். உங்களே சொல்றேன், ஏதோ திமுக ஆதரிச்சிட்டாரு, வெளியே போனார்னா சொல்லுவாரு என்ன கண்ணு பண்றது, நான் திமுகவுக்கு ஆதரிச்சிட்டேன், அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் முட்டு கொடுத்துக்கிறேன், நீ ஏன் தம்பி என்னை போட்டு இப்படி பண்றேன்னு கேட்பாரு. ஏன் சொன்னா அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு என்ன என்றது என்னன்னு தெரியாது இல்லையா? தேசிய புலனாய்வு முகாமைன்றது தெரியாது. அதுக்கு காவல்துறை அனுமதி ஏன் கொடுத்தாங்க அதுவும் தெரியாது. புரியுதுங்களா? தெரிஞ்சவர்கிட்ட விவாதம் பண்ணலாம், அவருக்கு தெரியாது. அதே நேரத்தில் திமுக விட்டு கொடுக்க மாட்டாரு. 60 வயசுக்கு மேலே ஆகுது, திமுகவே வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டாரு. அப்போ இனி வந்து திமுக மாற்றி பேசி எதுக்கு அசிங்கம் பண்ணோம், முடிஞ்சளவு முட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு அது பாருங்க வளர்றாரு பாருங்க, முன்னுக்கு பின் ஒரு விஷயத்தை தெளிவா அழுத்தம் தேர்த்தமா. இதுதான் நான் சொல்றேன், திமுக ஆதரிங்க, அது நியாயமா விஷயத்தை ஆதரிங்க. அநியாயமான விஷயம் இது அயோக்கியத்தனம் சொல்லுங்க. பொன்முடி பரிசு தப்பு தான், தப்புன்னு சொல்றவங்க அமைச்சர் பதவி, அது அமைச்சர் பதவியை அன்னைக்கு சொல்லுங்க. ஏன் அவங்க கட்சிக்காரனுக்கு பிடிக்கல அவங்க பேசுறது, அவங்க மக்களுக்கு தேவையா? கட்சிக்காரங்க புரியாத கூட்டாட்சின்றது எப்படி சுயாட்சி, மாநில சுயாட்சி எப்படி அதில் நடக்கும்? எண்ணெயை பத்தி என்ன அர்த்தம் சொல்லுங்க. அது மாநில சுயாட்சிக்குள்ள வரலன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஏங்க ஒன்றிய அரசு இங்க வந்து என்ஐக்கு வந்து இங்க முகாம் அதிமுக ஆட்சியில கேட்டாங்க இல்ல, அவங்க அதிமுக ஆட்சியில காவல்துறை அனுமதி கேட்டாங்க, கொடுக்கலையே. நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல வந்து அனுமதி கொடுத்தீங்களே சார். எங்களுக்கு
ஒரு பழமொழி சொல்லுவான், எங்களுக்கு எதை பற்றியும் பயம் இல்லை, நாங்கள் தப்பு பண்ணலை, அதனால என்ன இங்கே வரல எங்களுக்கு என்ன எந்த இருக்கு. மண்ணாங்கட்டிக்கு எந்த மயிருக்குன்னு கேட்கலாம். என்ன மண்ணாங்கட்டி நாங்கள் அந்நியமாக வந்து என்ன மண்ணாங்கட்டிக்கு இப்போ நீங்கள் வந்து மாநில சுயாட்சி தீர்மானம் மாநில சுயாட்சிக்கு எண்ணெய் மாநில சுயாட்சின்னா என்ன? ஆமா, எண்ணெய் தான் இப்படி பேசுறீங்களே, ராணுவம் இங்க உட்காந்துட்டு இருக்கு, அதை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க? அடுத்த செகண்ட் ராணுவம் சுத்தி வளைச்சிடும், புரிஞ்சுக்கோ. ராணுவம் வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. ராணுவத்தினுடைய கதை வேற. ராணுவம் வந்து எப்பவும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இறங்க மாட்டான். அவனே ஒருத்தன் அடிச்சா கூட அவன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அது வேற. இந்த அடிப்படை கூட தெரியல அண்ணன் கிட்ட. நீங்க ஒரு நிமிஷம் சும்மா ஆயிட்டாரு, முதல்வர் மாதிரி ஆயிட்டாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு உணர்றாரு பாருங்க. ராணுவத்தை மேற்கொள் காட்டுறாரு. என்ஐஏக்கு வந்து காவல் நிலைய அனுமதி ஏன் கொடுத்தீங்க? இது மாநில சுயாட்சிக்கு கேடு விளைவிக்கும் செயலா இல்லையா? அதிமுக ஆட்சியிலே கொடுக்கப்படாத ஒண்ணு நீங்க உங்க ஆட்சியில கொடுத்தீங்களா? எண்ணெய் கொடுத்ததுக்கு காரணம் தீவிரவாத குழுக்கள் இங்க நிறைய இருக்கு, அதனால எண்ணெய்க்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கிறான். அதிமுக ஆட்சியில தீவிரவாத குழுக்கள் இல்லையா? அவன் கேட்டது அதுதான் காரணம். சும்மா தெரியல. தீவிரவாதிகள் யார சொல்றீங்க? முஸ்லிம்களை சொல்றீங்களா? முஸ்லிம் யார எண்ணெயை வந்து முஸ்லிம்களை தான் குறி வைக்கிறான். சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. முஸ்லிம குறி வைக்கிறான்னா அப்ப அவன் தப்பு பண்றானா? சொல்லுங்க, தப்பு பண்றானா? எண்ணெயை வந்து இது நாள் வரையும் முஸ்லிம்கள் தான் பிடிக்கிறானா இல்லையா? அப்போ நீங்க வந்து முஸ்லீம்கள் நாசமா போட்டோம், எண்ணெய்க்கு அனுமதி கொடுன்னு சொல்லி கொடுத்தீங்களே, அப்ப அது மாநில சுயாட்சி விஷயத்துக்கு வரலையா? சரி, நாளைக்கு திமுக காரனை பிடிச்சி விசாரணை பண்ணாதான் எண்ணெய்க்கு வந்து அனுமதி கொடுத்து ரத்து பண்ணீங்களா? முஸ்லீம் தானே கிடக்கட்டும், ஓட்டு மட்டும் அவன் நமக்கு போட்டோம் அப்படின்னு நீங்க என்னமா? அதெல்லாம் சார் இங்க பாருங்க சார், நான் கேட்ட கேள்வி காவல் நிலைய அனுமதி கொடுத்து மாநில சுயாட்சின்ற அந்த இது விஷயத்துக்குள்ள அடங்குமா அடங்காது? அதெல்லாம் ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு எண்ணெயினால தீவிரவாத குழுக்கள் நிறைய செயல்படுது, அதனால எண்ணெய்க்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைங்கிறதுக்காக நாங்கள் அனுமதி கொடுத்தோம், புரிஞ்சுக்கோங்க. இல்லை, உங்களுக்கு எதுக்கு அவங்க கேட்கறது மாநில அரசு? உங்களுக்கு எதுக்கு இந்த நீங்க வந்து மாநில அரசு சுயாட்சிக்கு இதுக்கு எதிரானதாச்சு? அது பார்த்துக்கலாம் சார், அது பார்த்துக்கலாம். ஒரு சட்டம் ஒழுங்கு காவல்துறை தான் இருக்கு, 2 பேர் இருக்க முடியும். ஒரு உரையில வந்து 2 அவன் வந்து சட்டம் ஒழுங்கு எல்லா காவல் நிலையமா வச்சிருக்கான். ஒரு உரையில 2 கத்தியை போட முடியுமா? இங்க பாருங்க, போட முடியாது. சும்மா அதாவது இதுக்கு முன்னாடி எண்ணெய் இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே இருக்கு எண்ணெய். அவங்க விசாரிப்பாங்க காவல் நிலைய அனுமதி கொடுத்தது யார்? எண்ணெய் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி காவல் நிலைய அனுமதி கொடுத்த காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் காவல் நிலையம் புஷ்பம் வாங்க. அப்ப எண்ணெயை காவல் நிலைய அனுமதி கொடுக்கும்போது உங்களுக்கு மாநில சுயாட்சியை பத்தி நினைவு இல்லையா? ஐயா, இல்ல அது முஸ்லீமை தான் அவன் கைது பண்ண போறான், முஸ்லீமை தான் கூட்டு வச்சு கொடுமைப்படுத்த போறான், முஸ்லீம்களை தான் தண்டனை வாங்கி கொடுக்க போறான், ஜெயில போட்டு நாசமா போட்ட முஸ்லீம்னு நினைக்கிறீங்களா? 2த்துல எல்லாம் ஒண்ணு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு வந்து தீவிரவாத குழுக்கள் நீங்க முஸ்லீமோ இந்துவாங்கிறதெல்லாம் பிரச்சனை, தவறுகள் முஸ்லீம்களை தான் பிடிச்சிட்டு அது அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? அப்ப அவன் தப்பு பண்றான், பிடிக்கிறான், நீதிமன்றத்துல போய் வாங்க. திட்டமிட்டு என்ன வந்து சூழாயுதம் வேலாயுதம் வச்சுக்கிட்டு முஸ்லீமை கொல்லுவேன், பள்ளிவாசல் இடிப்பேன்னு சொல்றேன்னா என்னைய யாருன்னா கைது பண்றாங்களா? சொல்லுங்க. நாடு முழுக்க போயிட்டு இருக்காங்க. அவர் கேட்கறது சரியான கேள்விதான். ஆனா அப்படி இல்ல. ஒரு ஒன்றிய அரசு வந்து எங்களுக்கு அனுமதி வேணும், இங்க தீவிரவாதம் நிறைய அதிமுக ஆட்சியில கேட்டாங்கல்ல, அதிமுக ஆட்சியில கேட்கும்போது அதிமுக என்ன சொல்லிச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதிமுக ஆட்சியில இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அவங்க எங்களுக்கு வேணும்னு, அவங்க கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அது முடியாது, அது வந்து பிரச்சனை ஆயிடும். ஒரு மாநிலத்துல வந்து காவல் நிலையம் மட்டும்தான் இருக்கணும், எண்ணெய்க்குன்னு தனியாக காவல் நிலையம் அது தவறான முன்னூறு காரணம் ஆயிடும். புகார் இங்க கொடுக்குதோ அங்க கொடுக்குதான்ற ஒரு குழப்பம் வரும், வருமா வராதா? இப்படி பல சிக்கல்கள் இருக்கு. நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? நீங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே எண்ணெயை காவல் நிலையத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க. அது மாநில சுயாட்சி பிரச்சனைக்கு பங்கம் வராதா? கேள்வி கேட்டால் பதில் வராது. இவங்ககிட்ட மட்டும் இல்லை, எப்பவுமே திமுக விவாதங்கள் இது போன்ற கேள்வி நம்ம வைக்கும்போது நோனின்னா அதுக்கு பதில் கோணின்னு சொல்லுவாங்க, நோனின்னா அதுக்கு பதில் கோணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா ஆபாசமாக பேசுவாங்க. இல்லைன்னு சொன்னால் இவர் ஆர்எஸ்எஸ்ங்க, பிஜேபிங்க,
இவர் வந்து பச்சை சங்கிங்கன்னுவாங்க. இவங்ககிட்ட பதிலே இருக்க பச்சை சங்கின்னுவாங்க. நீங்க பச்சை செங்கி இல்லையா? அப்புறம் வாயில வாழைப்பழம் வருதா? உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்தமைக்கு திருச்சி நெடுஞ்சாலையில் யார் அந்த சார்? ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுதும் விறுவிறுப்பான இணையதள தொடர் மிக விரைவில்.